குடும்ப வாழ்க்கையில சண்டை இல்லாத நாளே இல்லைன்னே சொல்லலாம். கருத்து வேறுபாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. குடும்ப வாழ்க்கையில ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிக்கக்கூடியவங்க தான் இப்போ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. ஆனால் தொடர்ந்து மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் மட்டும் நிறைவேறவே மாட்டேங்குதுங்கிற ஒரு ஏக்கம் தான் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்குது. குழந்தைகளோட நிலையில் ஒரு பக்கம் அடுத்தடுத்து பாதிப்பு, வாழ்க்கை துணை நிலையில் அடிக்கடி பாதிப்பு, சொத்து பிரச்சனை ஒரு பக்கம். எந்த ஒரு பொறுப்பையும் நீ மற்றவங்ககிட்ட நம்பி கொடுத்தாலுமே அது ஏதாவது ஒரு வகையில் தடங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல மாற்றமே இல்லை. கூட பிறந்தவங்களாவது புரிஞ்சுக்குவாங்களான்னு பார்த்தா அவங்களாலுமே ஏகப்பட்ட ஒரு மன சங்கடத்தை தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நாளுக்கு நாள் முன்கோபம் வளர்ந்துக்கிட்டே போகுதே தவிர, விரோதங்கள் வளர்ந்துக்கிட்டே போகுதே தவிர ஒரு நல்ல மாற்றமே இல்லையேன்னு இயங்கக்கூடிய இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே நல்ல வாழ்க்கைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைன்னு சொல்லலாம். அப்படி எந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு நல்லா இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் காரணமே இல்லாத சண்டை சச்சரவு ஏற்படுறது, உறவினர் வகையில் பகைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி கோபப்பட்டுகிட்டே இருப்பீங்க, ஒரு நல்ல நிலையிலே உங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். குழந்தைகளோட உடல்நல பாதிப்பு, குழந்தைகளுக்கு சரியான உங்களுக்கு உடல்நல பாதிப்பு, அப்படி ஒன்று போனால் ஒன்று குடும்ப நிலையில் பொருளாதார நிலையில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குங்க. தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. எல்லாருக்கிட்டையும் அன்போடையும் பண்போடையும் தான் நடந்துக்கிறீங்க. ஆனாலுமே பலருக்குமே உங்களை பிடிக்காம தேவையில்லாத வீண்படி சுமத்திக்கிட்டே தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் உங்கள் மேலே எப்படி பழி கொண்டாந்து விடலான்னு தான் கங்கணம் கட்டக்கூடியவங்களா அதிகமாக இருந்திருப்பாங்க. இந்த நேரம் என்னதான் தைரியமே செயல்பட்டாலுமே ஏதாவது ஒரு பயங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே சனி தான் உங்களுக்கு ராசிபதியாக வந்திருக்கிறதால உங்களுக்கு கெடுபலன்லாம் தரமாட்டாருங்க. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் ஒரு தந்தை மாதிரி சொல்லலாம். நிறைய பாடங்களை கொடுத்து பக்குவப்படுத்துவார். நீங்கள் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணங்கிறது சிறப்பான குணம். யார் என்ன உதவி கேட்டாலும் சரி, எதிரியாக இருந்தாலுமே முடியாது இல்லைங்கிற ஒரு வார்த்தை உங்ககிட்ட வராது. உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த சிறப்பான குணத்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. சனி பகவான் பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கடின உழைப்பு கொடுக்குறாங்க, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் எப்படி நீதி நேர்மையோடு செயல்படுறாங்க, இதை தான் அவர் எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். ஆனால் ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களுக்கு இயல்பாகவே இந்த நேரம் கொஞ்சம் துடுக்காக பேசுகிறீங்க, அதாவது எடுத்துருந்த மாதிரி பேசுகிறீங்க, அதை மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் தான் உங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களால் இந்த நேரம் இயல்பாகவே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பேசுகிறீங்க, இல்லைன்னா கோபம் அதிகப்படுத்திடுவாங்க. அதனால் வார்த்தை விட்டுருவீங்க. கொஞ்சம் யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்ய பாருங்கள். குடும்ப வாழ்க்கையிலுமே ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று பிடிச்சிங்கன்னா குடும்ப வாழ்க்கை நடக்காது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். சண்டை சச்சரவு வேண்டாம், ஈகோ பார்க்காத இருங்க போதும். மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நபர்கள் தான் நீங்கள். அதனால் நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் காதல் குடும்ப விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். மனைவி மக்கள் வழியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இல்லை. குடும்ப வாழ்க்கையில் அனுசரணையான 4 வார்த்தை இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னே சொல்லலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குழந்தைகளோட நிலையிலும் நல்ல மாற்றம் காத்திருக்குது. குழந்தைகள் நிலையில் அடிக்கடி பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட இனி பிள்ளைகளால் நல்ல மாற்றம் உண்டாகும். பிள்ளைகள்கிட்ட எதுவுமே கொஞ்சம் கண்டிக்கிறத விட நீங்கள் கூப்பிட்டு ஒரு தன்மை பேச பாருங்கள். பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு கெட்டிக்கார தன்மை உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. ராசியில் கூடவே ராகு வந்து அமர்ந்திருக்கிறதால 2ஆம் இடம் உச்ச பெற்று சுக்கிரன் உங்களுக்கு நல்ல வாழ்வை தர இருக்கிறாரு. பொருளாதார பற்றாக்குறை இந்த நேரம் இல்லைங்க, முயற்சி கொடுங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். அதுலேயுமே கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம். 3ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதால அரசாங்க வகையில் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குங்க. அரசாங்க ஆதரவும் உண்டு. ஆத்ம பலம் அதிகரிக்கும். வர்றதை வரட்டு பார்த்துக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடம் செவ்வாய் துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைப்பார்.
எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பங்கேற்றாலும் ஒரு தேர்வாக இருக்கட்டும், ஒரு போட்டியாக இருக்கட்டும், எதுலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலில் லாபம் அதிகரிக்குன்னு சொல்லலாம். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க, வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா இந்த நேரம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே சமயம் ஜென்ம ராகு எழில் கேதுங்கிறதால குடும்பத்தில் வாக்குவாதத்தை வளர்த்துக்காதீங்க, அமைதி கெடுத்துக்காதீங்க. இந்த நேரம் எல்லாமே உங்கள் கையில் தான். வார மத்தியில் புதன் 3ஆம் இடத்துக்கு நகர்ந்தால சில காரியங்களை அவசரப்பட்டு செஞ்சுட்டு பின்னாடி இப்படி செஞ்சுட்டுமேன்னு வருத்தப்படக்கூடாது. எடுக்கும் போதே கொஞ்சம் கண்ணும் கருத்துமே செயல்பட பாருங்க. முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட ஆலோசனை, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான். எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படும், அவ்வளவுதான். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சந்தேகங்கிறது வேண்டாம். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், அதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். எழில் கேது தேவையில்லாத சந்தேகத்தை கிளப்பி தான் விடுவார். அதனால் முடிஞ்ச வரைக்குமே மனசை கட்டுப்படுத்துங்க. இந்த நேரம் கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே மாலை நேரங்களில் நரசிம்மர் கோவிலுக்கு போங்க. பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யுங்க. மனப்பக்குவம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் எத்தனையோ இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டையும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வருதுமே நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குழந்தை பேரு உண்டாகக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் இழந்த அனைத்து இன்பங்களும் மறுபடியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மறைஞ்சு கிடைஞ்ச உங்கள் திறமை வெளிப்படுங்க. நல்ல சந்தர்ப்பம் அமையுங்க. கௌரவமான பல பதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வாழ்க்கை துணையோட உறவினர் வழியில் ஏற்பட்டிருந்த பல மன பாதிப்பு நீங்கும், மன பாரம் குறையுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் குடும்ப சுமை கொஞ்சம் அதிகம்தான். பொறுப்போடு நடந்துக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கண்ணும் கருத்துமாக இருந்துக்காங்க. பெரியவங்க கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு கோபத்தை காட்டுவாங்க, அனுசரித்து போக பாருங்கள். இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். விரைவிலேயே பெற்றோரோட ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி திருமண முயற்சி சிறப்பாகும். மறுமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். அறகுறையாக நின்று போன பல விஷயம் மறுபடியும் நடக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வீடு வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. சுப செலவு கொஞ்சம் உண்டுன்னு சொல்லலாம். இந்த மருமகள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதில் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செலவு குறைந்து சேமிப்பு அதிகம் ஆகக்கூடிய நேரமாகும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி ஆண்டவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கொஞ்சம் அயராத உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உழைப்புக்கு பயப்படாதவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, கண்டிப்பாக வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். பண வரவு தாமதமானாலும் கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக விற்க முடியாமல் கிடந்த நிலை எல்லாமே நல்லபடியாக விற்பனை ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நல்லா பேசுவீங்க. பேச்சு திறமையாலே நிறைய வாடிக்கையாளர்களை வியாபார ரீதியாக இந்த நேரம் நீங்கள் கவரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். மருத்துவத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களும் ஒரு சாதனை படிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆசைப்பட்ட பொண்ணுக்கிட்ட காதலை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இந்த நேரம் கும்பராசி ஆண்கள் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் வாகன பயணத்தில் மட்டும் இந்த நேரம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. கால்களில் சின்னதாக அடிபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீட்டு விவகாரத்தில் வெளியில் சொல்லாதீங்க. வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்தை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. முக்கியமாக மூன்றானவருடைய தலையிட்ட நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக தான் கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியுமே உங்களால் கொண்டு வந்துட முடியும். குடும்ப தேவைக்கு உண்டான மாதிரி உங்களால் இந்த நேரம் பண வருமானத்தை ஈட்ட முடியும்னு சொல்லலாம். அந்த வகையில் எந்த பாதிப்பும் இல்லை. உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க எல்லாமே ஒதுங்கி தான் இனி போவாங்க. ரொம்ப நாள் கஷ்டம் நீங்கள் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் தைரியம் சிறப்பாக இருக்குது, புத்தி கூர்மை சிறப்பாக இருக்குது, நல்ல மாற்றம் தான். வேண்டியவங்களுக்காக இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றத்தை செய்ய போகிறீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். சின்ன சின்ன செலவு கொடுத்தாலுமே இறுதியில் லாபம் உண்டாகும்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான். உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் தாராளமாக செய்யலாம். இந்த நேரம் குடும்பத்தில் கொஞ்சம் செலவு உண்டுங்க. இந்த ஆயுதம் நெருப்பு பயன்படுத்துகிறப்ப கவனமாக இருந்துக்கோங்க. வாகனங்களை போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பத்தில் தாமதமாகி தான் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. நீங்கள் நினைக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புத்தி கூர்மையோடு செயல்படுறதால எதிர்கால முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தடையாகவே இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா வியாழக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய பாருங்கள். இது மனசில் பலத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு எதிர்ப்பு நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ராம பக்தனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் உங்களுக்கு வணங்குவாருன்னே சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலம்தாங்க. யோகங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் கூடி வந்திருக்குது. முயற்சி கொடுங்க, தைரியத்தோடு செயல்படுங்க. எதிர்ப்பு இல்லாமல் விலகும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே சமாதானம் பேசக்கூடிய நேரம். உங்கள் மேலே வீண் புலி சுமத்தினவங்க எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரம். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும். பண வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. இந்த நட்சத்திர
நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுக்கோங்க. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாவே இருக்குதுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி உங்கள் நிலையில முன்னேற்றுங்க. தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். குரு பகவானுடைய பார்வை கூடவே இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. பயப்படாமல் செயல்படுங்க. உழைப்பு கொடுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குன்னு சொல்லலாம். முன்னேற்றங்கிறது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சங்கடம் நீங்கும். இந்த நட்சத்திரக்காரங்க பிரத்திங்கிற தேவி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம், உடல்ல இருந்த சங்கடம் நீங்கும். உங்களை ஏளனப்படுத்தினவங்க எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு உங்கள் நிலைமை உயரப்போகுது. தொழில் முன்னேற்றம், வேலையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை வரையும் சூரியனுடைய நிலையால் எடுக்கிற முயற்சி லாபமாகும்னு சொல்லலாம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்லது தான். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். மாணவர்கள் மற்றும் பெரியங்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் இந்த நேரம் செயல்பட பாருங்க. பள்ளி கல்லூரிகளை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. சனிக்கிழமைகளில் நவகிரக வழிபாடு இந்த நட்சத்திரக்காரங்க செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே.